கேப்டன் விஜயகாந்த் கிட்ட இருக்கக்கூடிய பல குட் குவாலிட்டிஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, கஷ்டப்படுற யாராவது ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா, நீங்க கஷ்டப்படுறீங்களா அதனாலதான் அவங்க ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறத எந்த இடத்துலயுமே காட்டிக்க மாட்டாராம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் சினிமால பல கேரக்டர் ரோல் பிளே பண்றவர் தான் ஜெயபிரகாஷ். இவர் பேசிக்காவே ஒரு ப்ரொடியூசர். அந்த டைம்ல இவரோட பிசினஸ் வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கப்ப, ஒரு இறங்க முகமா போய்கிட்டு இருக்க அந்த டைம்ல இது விஜயகாந்த் சார் கேள்விப்பட்டு ஜெயபிரகாஷ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காராம். ஜெயபிரகாஷ் எங்க இருக்கீங்க அப்படின்னாராம். சொல்லுங்க கேப்டன் என்ன அப்படின்னு, உங்களை மீட் பண்ணணும் வாங்க அப்படின்னாராம். இவரு விஜயகாந்த் சாரா பார்க்க போயிருக்காரு. போனப்ப எதுவுமே கேட்கலையாம். கஷ்டப்படுறீங்களா என்ன ஆச்சு எதுவுமே கேட்காம நம்ம ரெண்டு அடுத்து படம் பண்றோம், நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க, வேலையை ஆரம்பிங்க அப்படின்ட்டாராம். ஓகே கேப்டன் அப்படின்ட்டு சரி அட்வான்ஸ் கொடுக்கணுமே யோசிக்கிறாராம். அட்வான்ஸ் கொடுக்கணுமே, ஒரு ஹீரோவை வந்து படத்துக்கு புக் பண்றோம்னா அட்வான்ஸ் கொடுக்காமையா புக் பண்றது, ஒரு கம்மியான அமௌண்டா கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாராம். அவர் உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட விஜயகாந்த் சார் உடனே வந்து இந்த அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படி இப்படி கடன் வாங்கக்கூடாது சொல்லிட்டேன், எதுவுமே வாங்கக்கூடாது, நீங்க வந்து படத்துக்கான வேலையை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் எப்போ எனக்கு பணம் தேவையோ அப்போ நான் ஒரு கேட்டு வாங்கிக்குவேன், படமெல்லாம் முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களோட காசு வாங்கிக்குவேன், சரியா, நீ அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்கணும், யார்ட்டி கடன் வாங்க கூட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாராம். அப்படி ரெண்டு பேரும் பண்ண படம் தான் சமுத்திரனி டைரக்ஷன்ல 2004 ரிலீஸ் ஆன நிறைஞ்ச மனசு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஜெயபிரகாஷ் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பண்ண படம் தான். ஏன்னா அந்த டைம்ல நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப விஜயகாந்த் சார் வேற யாரையும் அப்ரோச் பண்ணிருக்கலாம், இவங்க கிட்ட அப்ரோச் பண்ண காரணம் இதான் அப்படின்னு சொல்லி அந்த நடிகரான ஜெயபிரகாஷ் அவங்களே இந்த விஷயம் ஷேர் பண்றாரு. கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே அவர் வந்து நான் கஷ்டப்படுறதை காட்டிக்காம இதுதான் விஷயம், உனக்கு ஹெல்ப் பண்றதான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய வச்சிட்டாரு விஜயகாந்த் சார், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நடிகர் ஜெயபிரகாஷ் அவரே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.